ஒரு ஊர்ல 2 கேங் ஃப்ரெண்ட்ஸ். அதுல ஒண்ணு நல்ல கேங்கு, இன்னொன்னு கெட்ட கேங்கு. அந்த 2 பேருக்குமே அடிக்கடி சண்டை வரும். திடீர்னு ஒரு நாள் நல்ல கேங்ல இருக்கிற ஒரு ஆளை கெட்ட கேங்கு அவங்க இடத்துக்கு தூக்கிட்டு போய் கட்டி வச்சு அடிக்கிறாங்க. இந்த விஷயத்த நல்ல கேங்ல இருக்கிற ஒருத்தர் தான் கேங் லீடர்ட்ட போய் சொல்ல, அவரு மொத்த டீமோட கெட்ட கேங் இடத்துக்கு போய் தான் கேங் ஆளை காப்பாத்த பாக்குறாரு. ஆனா கெட்ட கேங்ல இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் மோசமான பசங்க. அவங்கள பார்த்து பயந்து நல்ல கேங்கோட லீடரை மட்டும் அவங்கள்ட்ட மாட்டி விட்டு மத்த எல்லாரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. யாரை காப்பாத்த அங்க போனாங்களோ அவருமே லீடரை தனியா மாட்டி விட்டு அங்கிருந்து ஓடிடுறாங்க. தனியா மாட்டின லீடரோட கட்டையால அடிச்சு உடைக்கிறாங்க. அப்படி தனியா மாட்டின லீடர் வேற யாரும் இல்ல, நம்ம கைப்புள்ளதான். தன்னோட சங்கத்தால் பூச்சிப்பண்டியை கட்டத்தொட பாய்ஸ் புடிச்சு வைக்க அவரை காப்பாத்த போன கைப்புள்ள நண்பர்களால் ஏமாத்தப்பட்டு தனியா நிக்க கடைசியா கட்டத்தோட கட்டையால கைப்புள்ள காலை அடைச்சு உடைக்கிறாரு. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நண்பர்கள் எதுமா நல்ல நண்பன் கெட்ட நண்பன், நண்பன்னாலே நல்லவன் தான், அது உண்மைதான். ஒரு நண்பனா இவன் நல்லவனா இவன் கெட்டவனான்னு பார்க்க கூடாது, ஏன்னா அவன் நம்ம நண்பன். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் உண்மையாவே உங்க நண்பன் தானான்னு பார்க்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஏன்னா இங்க பல பேர் அவங்களோட பொழுதுபோக்குக்காக பழகுறாங்க, பாத்துக்கோங்க.